ஐயோ ரிஷனா, மறுபடியும் போயிட போறேனா? போய் பிடிங்க, போங்கண்ணா, போங்கண்ணா, போங்க. அனுஜா! சமீர், நீ லண்டன் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி என்னோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவங்களே மேனேஜ் பண்ணிக்க சொல்லு. ஏய், நான் இனிமேல் லண்டன் போகிறது கஷ்டம்ப்பா, விஷயத்தை புரிஞ்சுக்க. நான் உனக்கு அப்புறமா கால் பண்ணுறேன். ஓகே, பாய். வினோத், என்ன பிரச்சனை உனக்கு? அடிக்கடி கால் பண்ணிக்கிட்டே இருக்க. ஆஃபீஸில் நான் பிஸியாக இருப்பேன்னு உனக்கு தெரியாதா? சார், போலீஸ் வந்து அனுஜா மேடத்தை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிட்டாங்க. வாட்? எப்போ? இல்ல, இனிமே என்னை விட்டுட்டு போகாத ப்ளீஸ். என்ன தடுக்காத ரிஷி. 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் உன்னை தடுத்தப்ப நீ நிக்கல. இப்போவாவது நில்லு அனுஜா. 7 வருஷத்துக்கு முன்னாடி தடுத்து நிறுத்தாம இப்ப எதுக்காக என்ன தடுத்து நிறுத்துற? என் கையை விட. 7 வருஷத்துக்கு முன்னாடி போக விட்டா, ஆனா இப்ப போக விட மாட்டா. நான் போறதுக்கு காரணமே நீதான் ரிஷி. ப்ளீஸ் திரும்ப வந்துடு அனுஜா. இல்ல, நான் கண்டிப்பா வரமாட்டேன். ஹலோ. என்ன அனுஜா, போலீஸ் உன்னை கூட்டிட்டு போயிருக்கு, சொல்லவே இல்லை என்கிட்ட. என்ன ஆச்சு உனக்கு? நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உடனே அங்கே வரேன். இல்ல, எந்த பிரச்சனையும் இல்லை. ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கு, அவ்வளவுதான். நான் வீட்டுக்கு வரேன், கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன். என்னாச்சு? அனுஜாக்கு ஃபோன் பண்ண, அவள் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறா. இப்போ அவள் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காளா? நானும் என் ஃப்ரெண்டோட அப்பா கிட்ட பேசினேன். அவர் ஏசிபி தான். கொஞ்ச நேரத்தில் எல்லா ரிப்போர்ட்ஸும் வந்துடும். பட் எனக்கு எந்த விஷயம் தான் புரியல. அவங்களுக்குள்ள என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கோ? அவங்க ஏன் அனுஜாவை கூட்டிட்டு போனாங்க? என் கையை விடு. எதுக்கு விடணும் அனுஜா? நான் விட மாட்டேன். நான் சொல்றேன்ல, என் கையை விடு. இல்ல, நான் உன்னை விட்டா நீ மறுபடியும் போயிடுவ. இந்த தடவை வேண்டாம். பிடிக்க வேண்டிய நேரத்துல கையை விட்டுட்டேன். இன்னைக்கு நான் வேண்டான்னு சொல்லும் போது எதுக்காக என் கையை பிடிக்கிறேன்? விட மாட்டேன் அனுஜா, அவ்வளவுதான். ரிஷி, ஒழுங்கா என் கையை விட்டுடு. நீ ஸ்டேஷன்ல இருக்கன்ற விஷயத்த மறந்துடாத. ஒழுங்கா கையை விட. இல்லைன்னா என்ன பண்ணுவ? இல்லைன்னா என்ன பண்ணுவ? அந்த நாளெல்லாம் போயிடுச்சு ரிஷி. அந்த பழைய அனுஜா எப்பவும் உன்னை விட்டு போயிட்டா. இப்போ உன் எதிரில நிக்கிறது அந்த அனுஜா இல்ல. உன் இஷ்டத்துக்கு வந்து கையை பிடிக்கிறதுக்கும் உன் இஷ்டத்துக்கு கையை விட்டுட்டு போறதுக்கும். அந்த அனுஜா 7 வருஷத்துக்கு முன்னாடி செத்துட்டா. அவளோட ஞாபகார்த்தங்கள் எல்லாமே ரயில்வே ஸ்டேஷன்லயே செத்துருச்சு. அதோட அவளோட காதல், அவளோட உறவு, அவளோட நம்பிக்கை எல்லாம் உடைஞ்சு போச்சு. அந்த தப்ப நான் திரும்ப பண்ண மாட்டேன். என் கையை விட்டு ரிஷி. இல்ல மாட்டேன். என்ன பண்ணுவ சொல்ல. முதல்ல அந்த தப்ப செய், அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு சொல்றேன். இன்னொரு விஷயம், இந்த நாள்ல இருந்து கடந்த காலத்தை திரும்பி பார்க்க முடியும். ஆனா கடந்த காலத்தால என்னைக்குமே இந்த நாளை பார்க்க முடியாது. இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்க. அனுஜா, ஓகே, தேங்க்யூ. ஏகே, ஏசிபி ஃபோன் பண்ணாரு. யாரோ ஒருத்தர் அனுஜா அவரோட ஒய்ஃப்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரா? அதனால தான் கூட்டிட்டு போயிருக்காங்களா? என்ன? ஒய்ஃபா? யார் கூட்டிட்டு போயிருப்பா? யார் அது? அண்ணா 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 ரிஷனா, என்ன பண்றீங்க? நேரா பார்த்தா அனுஜா கிட்ட எப்படி பேசுறானே? என்னமோ தெரியாதவங்க கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசினா எப்படி அந்த மாதிரி பேசலாம்? நான் அவ கையை பிடிச்சா என்ன ஆயிடுப்போது சொல்ல மாட்டோம். ஆமா, ஒத்துக்கிறேன், கோவம் தான். கோவம் வந்தா ஏதாவது வார்த்தையை பேசிடுவேன், எனக்கு தெரியும். ஆனா அதுக்காக இந்த மாதிரி பேசுறா எப்படி? சரிண்ணா, அவ என்ன சொன்னா? அவ என்ன மிரட்டுறா. இன்னொரு தடவை கையை தொட்டா அப்புறம் நடக்கிறத வேறன்னு சொல்றா. என்ன 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 இங்க பாரு மனோ, நானும் ஒரு நார்மலான மனுஷன் தான். அதாவது நான் ஒரு ரிஷி. நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் ஒரு பிசினஸ் மேன். இப்படி சின்ன பசங்க மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போறதுல நல்லாவா இருக்கும்? எனக்கு சுத்தமா பிடிக்கல. சரி ஓகே, ஒத்துக்கிறா. அவ பின்னாடி பைத்திய மாதிரி போன காதலிச்சா. காதலா?